வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயஸ்ரதி ஃபேமிலி இதை பற்றி தான் பேச போகிறோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஸோ இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை டங்கனி தட்டி விட்ருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூங்க. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். பிரக்கன் வந்து அவங்க அம்மாவுக்கு சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறாப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் நம்ம அம்மாவை ஒன்று சேர்த்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறாப்புல. அதுவும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு ஜெயஸ்ரதி அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட அப்பாவும் பிரக்யாவும் இருக்கிற வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு சில வீடியோ எடுக்கிறாங்க, நான் வெளியே நிற்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க பாப்பாவோட போயிருக்கும்போது அவங்க வந்து உள்ளே விட்டுடுறாங்க. உள்ளே விட்டு சரி ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒன்று சேரலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரும்போது, ஸோ நம்ம வெளியில் எங்கேயாவது கோயிலில் போயிட்டு நம்ம எல்லாம் இவ்வளோக்குள்ளே நம்ம சண்டை போட்டு நம்ம இது பண்ணி இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பாவத்தெல்லாம் நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபன் வந்து பண்ணுறாங்க. எங்களை நேசிக்கின்ற நல்ல பரம தகப்பனே, தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸோ ஓகே எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒன்று சேர்ந்துடலாம். தலைவன் வந்து எதுக்காக ஒன்று சேர்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வர் ஜூப்ளி அதாவது 25th ஆனிவர்சரியை அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து நம்ம ஒரு கண்டென்ட்டாக போடணும். ஸோ அந்த கண்டென்ட் வந்து வேறு லெவல் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறாப்புல. இதுதான் அவரோட பிளான். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்காக அவர் வந்து எல்லாமே பிளான் பண்ணி அவங்கவுங்க ஒன்று ஒன்றா சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்பாவை எப்படியாவது நான் கன்வின்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்காக நிறைய ட்ராமா வந்து கிரியேட் பண்ணி போடுறாங்க. சரிங்களா. ஸோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க பிரக்யா வீட்டுக்கு போய் எல்லாம் கேட்டு பிளான் பண்ணவும் அவங்க வந்து கேள்வி என்ன வைக்கிறாங்க. ஸோ அதாவது பிரக்னோட மைண்ட் என்னென்னா, அப்பா வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ டிவோர்ஸ் கேஸ் வந்து போயிட்டுருக்கு, கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து எந்த ஒரு சொத்தும் வராது அப்படின்ற மாதிரி அவர் மைண்டில் நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒன்று சேர்ந்துடலாம். ஒன்று சேர்ந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு கொஸ்டின் வைக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு வீடை என்னோடய பேரில் மாற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து போடுறாப்புல பிரக்கன். ஸோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. சில்வர் ஜூப்ளி அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி தலைவன் வந்து வீடை வந்து என் பேரில் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாப்புல. இதுதான் மாஸ்டர் மைண்டு. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனை வந்து நம்ம கொண்டாடலாம் அப்படி சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ கால் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து எடுக்கலை. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது டேரெக்டாக போயிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு செட் ஆகும்னு தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஓகே நம்ம வந்து இப்போ பேசிக்கலாம். ஸோ அதுவும் இப்போ ஃபங்க்ஷன் வந்து அந்தளவுக்கு இது பண்ணண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வந்து பெரிய லெவலில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரக்யா வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ பிரக்கன் வந்து கேட்கவே இல்லை. எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்தே ஆகணும், நான் வந்து எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன், கண்டென்ட் போட்டே ஆகணும் அப்படி சொல்லிட்டு விரித்தனமாக கேட்டிருக்காப்புல. ஸோ அதனால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சரிங்களா. அதை வந்து இவங்க வந்து யாருமே எந்த கண்டென்ட்டும் வந்து போடலை. பிரக்யா சேனலும் வரல, ஸோ ஜெயஸ்ரதி சேனலும் வரல. ஸோ அது வந்து பிரக்கன் வந்து நம்ம வந்து நல்லவனாக காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமாண்ட் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இவங்க வந்து அங்கே லூட் அடிக்கிறீங்க, இங்கே வந்து இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாம் பண்ணுறது ட்ராமாவா அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாப்புல. அதாவது பிரக்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரைவேசியை வந்து எனக்கு கொடுங்க, அதையும் அவர் வந்து எல்லாமே கண்டென்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான். உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. ஸோ இதெல்லாம் என்ன வந்து ஒரு பாசமாக, இதெல்லாம் வந்து ஒரு நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு அவங்க வந்து பண்ணணும்? சில்வர் ஜூப்ளி பண்ணுறீங்க ரைட்டு, ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் போட்டால் ஓகே, நான் கண்டென்ட் போட்டே ஆகணும், நீ வந்து இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. பிகாஸ் இப்போ தான் வந்து அவங்க வந்து ஒன்று சேர்கிற நிலைமைக்கு வராங்க. ஸோ அந்த டைம் ஸ்பேஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்களே. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஏன் இப்போவே பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னு ஒன்றுமே புரியல.
ஸோ இவ்வளோக்குள்ள பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ ஃபேமிலிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ எதுனாலுமே ஒரு கண்டென்ட்டு ஓகே, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது தப்பே கிடையாது. இப்போ ஒன்றா இருக்கீங்க, எல்லாருமே கூட்டு ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா ஓகே. பட் அப்படி வந்து இப்போ வந்து நிலமை சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி கண்டென்ட்டாக நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் பிரிக்கா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு வந்து தப்பாக தெரிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் வந்து வேலைக்கு போக மாட்டான், கண்டென்ட்டாகவே இருக்கிறான், ஒரு இவ்வளோ வயசாயிருச்சு, ஒரு பொண்ணு இருக்குது, ஸோ அதனால் வேலைக்கு போக மாட்டான் அப்படி சொல்கிறாப்புல. ஸோ அது வந்து ஒரு தப்பாக தெரியுது. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து கண்டென்ட் கிரியேட்டராக இருந்து எவ்வளோ சம்பாதிச்சு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேலைக்கு போகாமல் இதே ஒரு ஒர்க்காக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து லைட்டாக ஒரு தப்பாக தெரிஞ்சுது. ஏன்னா அது அவனோட பேஷனாக இருக்கலாம், அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது. ஸோ அதனால் அவங்க வந்து அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து தப்பு கிடையாது. ஸோ மாற்றிக்கலாம், ஓகேங்களா. பட் நம்ம பிரக்கன் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது நான் பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் சிறப்பாக பேசி விட்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிக்கலாம் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டங்குன்னு தட்டி விட்ருங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் தரமாக சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.